காலச்சக்கரம் எப்படி வந்துச்சு? ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை இது குமார்கிட்ட இருந்த காலச்சக்கரமா இருக்குமோ? நம்பூதிரிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவோம். என்ன தேவசேனா, இன்னைக்கு எனக்கு நிறைய ஹோம்வொர்க்ஸ் கொடுத்திருக்காங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. நீ ஹோம்வொர்க் பண்ணிக்கிட்டே இரு. உங்க அப்பா பர்ஸை மறந்து வச்சுட்டு கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு போய் கொடுத்துட்டு வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே? ஸ்கூல்ல ஏகப்பட்ட ஹோம்வொர்க்ஸ் கொடுத்திருக்காங்க, இதை எப்படி பண்ணி முடிக்கிறது? எப்படி இதெல்லாம் நடக்குது? ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சே. கண்டிப்பா இதெல்லாம் ஜானகி அம்மா தான் பண்ணிருக்கணும். எங்கே அம்மா? அம்மா, 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 என்னம்மா எத்தனை முறை கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்கிற? நீ வந்ததை தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல, வாமா. தேவசேனா, அம்மா, 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 என்னம்மா நீ போட்டோக்குள்ள போய் ஒரேடியா வெளியில வராமலே இருந்துட்டியே. எல்லாம் நேரம் தாமா, இப்பதான் நான் வந்துட்டேன்ல. நீ இல்லாம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அம்மா உன் பக்கத்திலேயே இருப்பேன். அம்மா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்ன மாதிரி இருக்கிற சீதா அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, வா காட்டுறேன். நான் பாத்துட்டேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீ என் கூடயே இருக்கிற மாதிரி இருந்துச்சுமா. எல்லாரும் நல்லா பாத்துக்கிட்டாலும் உன்ன மாதிரி வராதுமா. நீ என் கூடவே இருக்கணுமா. இனி என்னை விட்டு போக மாட்டேல? போக மாட்டேன். தேவசேனா, கங்கா வரா, நீ போய் படி. சரி போ. இப்ப கொடு. உனக்கு என்ன எழுதி தரணும்? நானே எழுதிக்கிறேன் கங்கா. பரவாயில்ல விடு, நான் எழுதி கொடுக்குறேன். மேக்ஸ்ல டேபிள்ஸ், தமிழ்ல திருக்குறள், டிராயிங். ஐயோ, இவ்ளோ இருக்கா? எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் என்ன கூப்பிட்டியா? சமத்து பொண்ணு நீ. ஆமா, அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்ட? நீ என் பக்கத்திலேயே இருக்கணும்னு தான். நான் உன்னை விட்டுட்டு எங்கடி போறேன்? ஐயோ, என் செல்லடா நீ. நீ என் செல்லம்.
சாமி. நந்தினி மட்டும்தான் காலச்சக்கரத்தை தேடி வருவான்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா காலச்சக்கரத்தை உருமாத்து வித்த தெரிஞ்ச மாந்திரீக ஒருத்தன் குறி வச்சிருக்காங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆச்சரியம் போறதுக்குள்ள மறுபடியும் போன் பண்ணி புதுசா ஒரு விஷயத்த நீ சொன்ன. இது எப்படி நடந்துச்சு? தெரியலையே சாமி. ஆனா அந்த ரெண்டையும் பார்த்த உடனே என் உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. இதனாலும் அது எங்க இருக்குன்னு தெரியாம இருந்தது. என் வீட்டிலே இருக்கிறத பாக்குறப்போ ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு சாமி. நீங்க சொன்னதை நம்ப முடியாம சாமி என்கிட்ட சொன்னாரு. அதான் நேர்ல வந்துட்டோம். முதல்ல அது இருக்கிற இடத்துக்கு கூட்டு போங்க. வாங்க வாங்க சாமி. வாங்க. வாங்க சாமி வாங்க. பாருங்க சாமி. இது என்னோட ரகசிய அறை. என் வீட்டு ஆளுங்களுக்கு கூட அரண்மனையில் இப்படி ஒரு அறை இருக்கிறது தெரியாது. இந்த பாதாள அறைக்குள்ள என்ன தவிர வேற யாரும் வரவும் முடியாது, போகவும் முடியாது. அப்படி இருக்கிறப்போ இன்னொரு காலச்சக்கரம் வந்ததுதான் எனக்கு புரியாத புதிரா இருக்கு. அதான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் சாமி. இது எப்படி சாமி வந்திருக்கும்? எப்படி வந்ததுன்னு யோசிச்சு பார்க்க முடியாததா தான் இருக்கு. அது எனக்கே ரொம்ப மலைப்பாத்தா இருக்கு. இதுல மலைப்பில்ல சாமி, நடிப்பு தான் இருக்கு. நம்ம ஃபேக்டரியில தீ விபத்து நடந்தப்போ இன்சூரன்ஸ் ஃபார்மாலிட்டி பண்றதுக்காக வந்த குமார் கையோட காலச்சக்கரத்தை எடுத்துட்டு வந்தான். வர்ற வழியிலேயே நடக்க கூடாது நடந்து உயிரை விட்டான்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இதுல தெரியாத விஷயம் ஒன்னே ஒண்ணு இருக்கு. குமாரோட காலச்சக்கரத்தை அபகரிக்கிறதுக்காக ராஜசேகர் தான் குமார திட்டம் போட்டு வர வச்சிருக்காரு. போட்ட திட்டப்படி குமார கொன்னதும் சக்கரத்தை பதுக்கி இவ்வளவு நாள் ரகசியமா வச்சிருக்காரு. இப்ப நீங்க பண்ண சொன்ன பௌர்ணமி பூஜையால அவர் பதுக்கி வச்சிருந்த சக்கரம் வெளியே தெரிஞ்சிருமோன்னு காலச்சக்கரத்தை காமிச்சு நாடகம் ஆடிட்டு இருக்காரு. அநியாயம் பேசாத வச்சு. குமார் காலச்சக்கரத்தை எடுக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது இல்ல. அப்புறம் எதுக்கு குமாருக்கு போன் பண்ணி சக்கரத்தை எடுத்துட்டு வர சொன்னீங்க? குமாருக்கு நான் போன் பண்ணவே இல்ல. நீங்க போன் பண்ணலன்னு சொன்னா குமாரோட ஒய்ஃப் கமலா போய் சொல்றான்னு சொல்றீங்களா? கமலா சொன்னதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி 3 காலச்சக்கரத்தையும் ஆளுக்கு ஒண்ணா பிரிச்சுக்கிட்டோம். அதை எடுக்கணும்னு ஆசை இருந்தா 20 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்திருப்பேன். இப்ப எதுக்கு புதுசா செய்ய போறேன்? ஒரு காலச்சக்கரத்தை எடுத்ததுக்கே என் பையன் வாழ்க்கை சரியில்லாம போய் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு காலச்சக்கரத்தை எடுக்கிற நினைப்பு எனக்கு எப்படி வரும்? காலச்சக்கரத்தை எடுத்த கையோட குமார் பெங்களூர் போயிட்டான். நீ ஃபாரின் போயிட்ட. ஆனா 20 வருஷமா நந்தினியை வீட்டுக்கு முன்னால புத்துல கட்டி போட்டு நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும். ஆனா உங்க எல்லாரையும் விட நந்தினி பாம்பு என்னதான் ஜென்ம விரோதியா நினைச்சிட்டு இருக்கு. கங்காவுக்குள்ள நந்தினி பூந்திருக்கான்னு எப்ப சாமி சொன்னாரோ அப்பவே இந்த காலச்சக்கரத்தை ஏண்டா எடுத்தோன்னு
நினைப்பு வந்துருச்சு. இந்த காலச்சக்கரத்து மேல எனக்கு இருந்த ஆசையெல்லாம் சுத்தமா விட்டு போச்சு. இப்ப எனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது மட்டும்தான். அதை புரிஞ்சுக்காம என் மேல பழி போடுறீங்களே, ஏண்டா? இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசி எங்களை ஏமாத்திடலாம் நினைக்காத. என்னையும் கொண்டுட்டா 3 சக்கரமும் உன்கிட்ட வந்துடும். அதானே உன் பிளானு? அது ஒரு காலம் நடக்காது. இதுக்கு மேல ஏதாவது பேசுறேன் என்ன பண்ணுவ ராஜசேகர்? என்ன சாமி அவன் பேசிட்டு இருக்கா, நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? என்ன சொல்ற இருந்தது 3 காலச்சக்கரம். 1 விச்சுக்கிட்ட இருக்கு, 2 உங்ககிட்ட இருக்குன்னா அதுல 1 குமார்தா தானே இருக்கணும். கையில எடுத்து கூட பார்க்காம முடிவு பண்ணிருக்கீங்களா? இதுல பாக்குறதுக்கு என்ன இருக்கு? மூணும் ஒரு இடத்துல உருவான காலச்சக்கரமா இருந்தாலும் 3க்கும் வித்தியாசம் இருக்கு. உன்கிட்ட இருக்கிறது பத்ம அம்சம்னு சொல்ற தாமர குறியீடு உள்ளது. குமார் கிட்ட இருந்தது வாரண அம்சம்னு சொல்ற ஆனத்தல குறியீடு உள்ளது. அதே மாதிரி விச்சு கிட்ட இருக்கிறது மயூர அம்சம்னு சொல்ற மயில் குறியீடு உள்ளது. இதுல என்ன குறியீடு இருக்குன்னு தெரியுமா? யானத்தல சாமி. அப்போ இது வாரண அம்ச காலச்சக்கரம் தான். குமாருக்கு சொந்தமானதுங்கிறதுல சந்தேகமே இல்ல. ராஜசேகர், ஆராலையும் வர முடியாதவன் ரகசிய அறைக்கு இந்த காலச்சக்கரம் வந்திருக்குன்னா அது நீ கொண்டு வந்து வச்சதா தானே இருக்கணும். நீங்களுமா சாமி என்ன சந்தேகப்படுறீங்க? சாமி சத்தியமா அது எப்படி இங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஓ, நீங்க வைக்கலைனா சக்கரத்துக்கு ரக்க முளைச்சு பறந்து வந்துச்சோ? சாமி, என்ன மன்னிச்சிடு ராஜசேகர். அவசரப்பட்டு ஞானம் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். ராஜசேகர், காந்தத்தை சுத்தி காந்த விசை இருக்கிற மாதிரி காலச்சக்கரத்தை சுத்தி குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் ஒரு விசை இருக்கு. அந்த எல்லைக்குள்ள காலச்சக்கரம் வர்றப்ப விசையால அது இழுத்துக்கப்படுது. அதை வச்சு பாக்குறப்போ குமார் கிட்ட இருந்த காலச்சக்கரத்தை சமீபத்துல தான் யாரோ இந்த எல்லைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் பிரதான சக்கரமா இருக்கிற பத்ம அம்ச காலச்சக்கரம் குமாரோட காலச்சக்கரத்தை இழுத்துக்குச்சு. எப்படியோ காணாம இருந்த குமாரோட காலச்சக்கரம் வந்து சேர்ந்துருச்சு. இனி நாம ஜாக்கிரதையா இருக்கணும். ராஷன், விஷயம் என்னன்னு தெரியாம நானும் உன்னை சந்தேகப்பட்டேன். என்னை மன்னிச்சிரு பார்ட்னர். என் மேல தப்பு இல்லைன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டீல்ல, எனக்கு அது போதும். ஆனா இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனி இந்த காலச்சக்கரம் என்கிட்ட இருக்க வேண்டாம். இது ரெண்டையும் நீங்களே எடுத்து போயிடுங்க சாமி. இப்ப எதுக்கு இதை என்கிட்ட கொடுக்குற? என்கிட்ட காலச்சக்கரம் இருக்கிறத யாரோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. உருமாத்து வித்தையில என் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமும் இது எங்க இருந்தா ஆபத்து. உங்ககிட்ட இருக்கிறது தான் பாதுகாப்பு. நந்தினிய இந்த காலச்சக்கரத்தோட எல்லையில தான் 20 வருஷம் புத்துல கட்டு போட்டு வச்சிருந்தோம். அதனால புத்து இருக்கிற வரைக்கும் காலச்சக்கரம் இங்கதான் இருந்தாகணும்.
இது இங்கேயே இருக்கட்டும். புத்தை இடிச்சு போட்டுட்டு இந்த காலச்சக்கரத்தை நீங்களே கொண்டு போய். புத்தை என்னன்னு நினைச்ச? அது இன்னொரு காட்டம்மன் கோவில் மாதிரி. அதுல கை வச்சா பிரளயமே வெட்டிக்கும். புத்து இருக்கிற வரைக்கும் காலச்சக்கரம் இங்கதான் இருக்கணும். காலச்சக்கரம் இங்கேயே இருக்கட்டும். பௌர்ணமிக்கு பௌர்ணமி காலச்சக்கரத்துக்கு தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு வருவோம். எல்லாம் நல்லபடியாயிட்டு நடக்கும். ராஜசேகர், நீ ஒன்னும் யோசிக்காத. ആ ഉരുമാത്ത് മാന്ത്രികൻ ആരായിരുന്നാലും അവനുക്ക് സിംഹ സ്വപ്നമാ ഞാൻ ഇരുപ്പേൻ. ഞാൻ പാത്തുக்கிறேன். வா ராஜசேகர். வாங்க பார்ட்னர். வா. அப்பா, என்னம்மா? எங்கப்பா இவ்வளவு அவசரமா போறீங்க? நம்ம வீட்டுக்கு பைரவின்னு ஜானகி ஊர்க்காரங்க வந்திருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கத்தாமா போறேன். அவங்க எங்க, எந்த ரூம்ல இருக்காங்க? அந்த ரூம்ல, அங்கதான் இருக்காங்க. இவ நாச்சியார் கோயில்ல சாமி ஆடுறவன்னு அருண் சொல்லியிருக்கா. நாமளே அவசரப்பட்டு காலச்சக்கரத்தை பத்தின விஷயத்த சொல்லி மாட்டிக்க கூடாது. அப்பா, அவங்க கிட்ட ஏதாவது பேசணுமாப்பா? ஆமாம்மா, அவங்கள கூப்பிடு. பைரவி அக்கா, பைரவி அக்கா. பைரவி அக்கா, அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு வந்திருக்காரு. என் ரூமுக்குள்ள வந்தீங்களே, எதுக்காக வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் எப்போ உங்க ரூமுக்கு வந்தேன்? என்ன ஞாபகம் இல்லாம சொல்றீங்க? என் ரூம்ல மயங்கி கிடந்த உங்களை தேவிதானே இங்க கொண்டு வந்து விட்டா. காலையில இருந்து சாப்பிடாம விரதத்துல இருந்தேன். உங்க ரூமை தாண்டி போனப்போ மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன். மயக்கம் போட்டு விழுந்தவ ரூமுக்கு வெளியில தானே விழுந்திருக்கணும். நீ ரூமுக்குள்ள தானே விழுந்து கிடந்த. சொல்லுங்க, ஏன் வந்தீங்க? உங்க ரூம்ல எனக்கு என்ன வேலை? நான் உங்க ரூமுக்கு வரவே இல்லை. நான் என் கண்ணால பார்த்துட்டு சொல்றேன், என்கிட்டே இல்லைன்னு சொல்றீங்க. ஏன் போய் சொல்றீங்க? நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, நம்ப மாட்டியா நீ? அன்னைக்கு அருள் வந்த மாதிரி பேசுன, நம்புன. ஆனா இப்ப நம்ப மாட்டேன். நீ ஏதோ திட்டத்தோட இருக்க. உன் மேல இருக்கிற மரியாதை எல்லாம் போயிடுச்சு. இனி இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. போ வெளியே. என்ன கூட்டிட்டு வந்தது அருண். என்ன வெளியில போன்னு அருண் சொல்லட்டும், நான் போறேன். இங்க பார், எங்க அண்ணனே சொன்னதுக்கு அப்புறம் அருண் சொல்ல என்ன இருக்கு? போ வெளியே. என்ன மறைக்கிற? அவங்கள என்ன பண்ணீங்க நீங்க? அன்னைக்கு நான் ரூமுக்குள்ள போகும்போது மாயமாத்து பண்ணி எலும்புச்சம்பளம் அடிச்சது நீதானா? மாயம் மாத்து பண்ணது மட்டும் இல்ல, உனக்கு வேண்டிய நம்பூதிரி மாதிரி உருமாறி வந்ததும் நான் தான். அன்னைக்கு உன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். ஆனா துரதிர்ஷ்டவசமா தேவியால இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். எப்ப என் வாழ்க்கையில 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இழுத்து வச்சு பேசுனியோ,
அப்பவே உன் மேல எனக்கு சந்தேகம் வந்துச்சு. சொல்லு, எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்திருக்க? என் வீட்டுல உனக்கு என்ன வேலை? நீ ரகசியமா வச்சிருக்கிற காலச்சக்கரத்தை எடுக்கத்தான் நான் வந்திருக்கேன்.